நாங்கள் யார்? நாங்கள் ஒரு மக்கள், எங்களுக்கு ஒரு இறைமை உண்டு. அதன் அடிப்படையிலே சுய நிர்ணய உரித்து எங்களை பற்றின தீர்மானங்களை நாங்களே செய்கிற உரித்து எங்களுக்கு உண்டு என்கின்ற இந்த நீண்ட காலமாக இருக்கிற 75 வருட காலமாக இருந்த நிலைப்பாடு இப்ப ஆட்டங்காண தொடங்கிடுச்சு. என்றால் தேசிய மக்கள் சக்தி சொல்றார்கள், இல்ல மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிச்சிருக்கணும், தமிழ் மக்கள் எங்களுக்கு தானே நேரடியாக வாக்களிச்சிருக்காங்க, அவர்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கல. ஆரம்ப காலத்தில் அங்கீகரித்தார்கள். 65ஆம் ஆண்டு JVP ஆரம்பமான போது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொன்னவர்கள். எப்ப வரைக்கும் 82ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ரோஹண விஜயவீர போட்டியிட்ட போது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று சொல்லி போட்டியிட்டவர். ஆனால் அதுக்கு பிறகு 84ஆம் 85ஆம் ஆண்டுகள்ல அவர்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு வாக்கெடுப்பு நடத்தி தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்று நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிட்டோம் என்று அறிவித்து, அதனால் அந்த கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் பலர் இருக்கிறார். மிக முக்கியமானவர் லயனல் போபகே என்று அன்றைக்கு அவர்களுடைய பிரதானிகளாக இருந்த ஒருவர் இப்போது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவர்களுடைய நிலைப்பாடு மாறிவிட்டது. மாறின காரணத்தினால்தான் 88, 89ஆம் ஆண்டுகளிலே திரும்பவும் ஆயுதம் எடுத்தார்கள். 71ஆம் ஆண்டு ஆயுதம் எடுத்து போராடினவர்கள் 88, 89 ஆயுதம் எடுத்ததற்கு காரணம் இலங்கை இந்திய ஒப்பந்தம். எங்களுக்கு தனியான மாகாண சபை அலகுகள் கொடுக்கப்படுகிறதை எதிர்த்தார்கள். எதிர்த்து மீளவும் ஆயுதம் எடுத்து போராடினவர்கள் அவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தமிழ் மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிக்கிறார்கள், தமிழ் மக்கள் எங்களுக்கு தானே வாக்கு. அப்ப உங்களுடைய அரசியல் சித்தாந்தம் எல்லாம் போயிட்டு, நீ உங்களுக்கு இறைமை இருக்கு, சுய நிர்ணய உரிமை இருக்குன்னு நீங்கள் கத்திக்கொண்டு இருக்கலாம், கூவிக்கொண்டு திரியலாம். ஆனால் மக்கள் அப்படி இல்லை, மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறார் சொல்லுகிறார். மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இந்த ஆபத்துல இருந்து நாங்கள் மீள்வதாக இருந்தால் நாங்கள் ஒருங்கிணைந்து எங்களை பலப்படுத்த வேண்டும், அரசியல் ரீதியில் எங்களை பலப்படுத்த வேண்டும்.